குறிப்பாக அவர் மேயர் ஆகிட்டார்னா நவம்பர் மாதம் ஆகிட்டார்னா உதாரணமாக பஸ்ஸில் $1 டிக்கெட்டுக்கும் $2 டிக்கெட் இருக்கும். அதை ஃப்ரீ பண்ண அவரால் முடியும். ஒன்று. இரண்டாவது ரெண்ட்டு எக்கச்சக்கம் ஏறி போயிட்டே இருக்குது. அது ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? இப்போ மயிலாப்பூரில் 50,000 வாடகை அப்படின்னா பாய்ஸ் கார்டனில் ₹1,00,000 வாடகை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். சரிங்களா? அதே போல் தான் அங்கே நியூயார்க்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடகை நான் ஃப்ரீஸ் பண்ணுங்கிறார் அவர். அதில் அப்பார்ட்மெண்ட்லேயே ஹை இன்கம் குரூப் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த ஹை இன்கம் விட்டுருங்க. நான் சொல்கிறது இவர்கள் வாழ்கிறதுக்கான தகுதி யூனிட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறார்ல, அது பிடிச்சி போயிடுது. அப்புறம் பேருந்து தரேன்னு சொல்கிறார், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த டாக்ஸி யூனியன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி சொல்கிறார் சொல்லுங்கிற. முக்கியமாக கிராசரி ஸ்டோர் அப்படின்னா மளிகை கடைகள் இருக்குல்ல, ஸ்டேட்டே எடுத்து போட்டு நடத்துங்கிறார் அவர். ஏன்னா இப்போ நீங்கள் நியூயார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு கார் வேண்டாம். நியூயார்க் நீங்கள் 50 வருஷம் வாழ்ந்தாலும் பேருந்துலையும் ரயில் வண்டியிலையும் நீங்கள் போய் நீங்கள் வாழ்க்கையை அருமையாக கொண்டு போயிடலாம். நல்ல பெரிய வேலைக்கு நீங்கள் போகலாம். ட்ரெயின் பஸ்ஸுமே போதுமானது. அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்க போகிறீங்கல்ல, நடந்து போனால் கடத்தல் இருக்கும். மவுண்ட் ரோடில் வச்ச கடை இருக்குது இல்லைங்களா? நடந்து போனால் கடத்தல் இருக்கும். அந்த கடத்தல்லாம் முக்கியமாக நம்மளே அமைக்கலாங்கிறார் அவர்.